நெல்லை காந்தி நகர் லிட்டில் ஃபிளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ராணி அண்ணா அரசு கல்லூரி முதல்வர் முனைவர் ஜே சுமிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக முனைவர் எஸ் சேது, துணை பேராசிரியர், விளையாட்டுத்துறை தலைவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் பள்ளி தாளாளர் செல்வகுமார் சிறப்புரையாற்றினார். தீபா செல்வகுமார் பங்கேற்று பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாகத்தினர் மற்றும் பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி, ஆசிரிய பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கேற்று குழந்தைகளின் விளையாட்டு திறன்களை கண்டு களித்தனர். அருமையான தினம் இன்று எங்கள் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில், சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியில் இன்று விளையாட்டு விழா அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு ராணி அண்ணா மகளிர் கல்லூரியின் முதல்வர் திருமதி ஜே சுமிதா அவர்கள் தலைமை தாங்கி எங்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். மாணவர்களுக்கு, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறை ஹெச்ஓடி திரு எஸ் சேது அவர்கள் இன்று கலந்து கொண்டு மாணவர்களுக்கு முதல், 2ஆம், 3ஆம் பரிசு வென்ற மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் மற்றும் மெடல்களை வழங்கியுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள். மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் மற்றும் விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து பேசி அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த விளையாட்டானது நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகிறது. சிறு வயதில் இந்த குழந்தைகள் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டு அவர்கள் அவுட்டோர்ஸ், வெளியிலே போய் அவங்க விளையாண்டால் தான் அவங்க ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மற்றும் மனோ ஆரோக்கியம் கொண்ட ஒரு மாணவனாக உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம். எங்கள் பள்ளியானது இந்த விளையாட்டுத்துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மாணவர்களுமே வாரம் 2 முறையாவது ஏதாவது ஒரு விளையாட்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய உடற்பயிற்சியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். இந்த விளையாட்டுக்கு திறனான பெற்றோர்களும் மாணவர்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தார்கள். இந்த விளையாட்டில் அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்று மிகவும் ஆர்வமுடன் பரிசுகளை வென்றார்கள். இதில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம்.